சோறு கண்ட இடமே சொர்க்கம். சோறு இல்லை என்றால் திவாகருக்கு உள்ளே வாழ்வே இல்லை. அடிச்சு கதவை திறந்து வெளியே போய் நல்லா தின்னுட்டு தூங்கியா அப்படின்னு அடிச்சு பத்தி விட்டுலாம் போல் இருக்கு. இந்த ஆளை சோறு 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 சோறுன்னு பிரச்சனை மேல பிரச்சனை. பிபி ஹவுஸ்ல பிஸ்கட் கிடைச்சா அங்க தாவிடுறேன், இங்கேயே இருந்துக்கலாம் போல் இருக்குன்றாரு. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்தது எதுக்கு? சிக்கன் சாப்பிட்றதுக்காக. இங்க ஸ்பெஷலா கொடுக்கறது நிப்பாட்டிட்டாங்க. திவாகர் நொந்து போயிருக்காரு. யோ, மனசாட்சி இருக்காங்க உனக்கெல்லாம்? அந்த வீட்டில் என்ன உனக்கு அப்படி இது பண்றாங்க? குரூப்பிசம் வந்துட்டு சாப்பாட்டில் இது பண்றாங்கன்னு சொல்றிய செகண்ட் ப்ரோமோல, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா? இதுல நீ தராதரத்தை பத்தி பேசுற, படிப்பை பத்தி பேசுற, எல்லாம் பேசுற. சோறு இல்லைன்னா உன்னோட தராதரம், உன்னோட படிப்பு, உன்னோட விஷயங்கள் எல்லாமே போயிருது. பாத்தியா? அங்க இருக்கவன் எல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு மட்டும் கொடுக்காம இது பண்றாங்க? கிடையாது இல்ல மக்களே. திவாகர் அவர்களுடைய உண்மையான ரூபம், உண்மையான சுயரூபம் கடந்த 3 நாட்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜாதி ரீதியாக பேசுவது, கெட்ட என்ன சொல்றது, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி பேசுவது, சோத்துக்காக அன்வான்டா பேசுவது, சம்பந்தம் இல்லாம தன்னை தற்பெருமை பேசுவது, நடிப்பதற்காக உள்ளே வந்திருக்கிறேன் அது என்னது கடமை என்று நம்மளை எல்லாம் உயிரை வாங்குவது. இதை தவிர வேற எதுவும் திவாகருக்கு தெரியாது. இப்ப சபரிக்கும் திவாகருக்கும் திருப்பி சண்டை இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சைடு வெறுப்பாகுது. இந்த ஆள் என்னடா தொடர்ந்து இதவே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நமக்கு வெறுப்பாகுது. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. சபரி பாத்தீங்கன்னா எவ்வளவோ கட்டுப்படுத்தி போறாரு. பட் திவாகர் மேட்டர்ல அவர் டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற நீங்க யோசிச்சீங்கன்னா, நிறைய இடங்கள்ல திவாகர் சபரி இப்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. குரூப்பிசம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்தை மனசுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ராஜமாதா, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 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 தீய சக்தி. அது யாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இவங்களுடைய அந்த இன்ஜெக்ஷன் பேர்ல திவாகர் ஆடுறாரு. திவாகருக்கு சபரி அப்படிங்கிற ஒரு ஆள் குரூப்பிசம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த குரூப்புக்குள்ள இதுக்கு முன்னாடி இவர் இருந்தாருன்றத தெரிஞ்சுக்குங்க. போன வாரம் சபரிக்காக நின்ன இவரு பாரூட் உட்காந்து பேச 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 எப்படி மாறுறாரு பாத்தீங்களா? அதுதான் பாரூடைய டேலண்ட். ஸோ இன்னைக்கு சபரி பேசக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நியாயமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் எப்படி பேசுறாரு, என்ன பண்றாரு அப்படிங்கிறத தாண்டி இது கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இல்லை 200% கேள்வி எழுப்ப வேண்டிய விஷயம் தான். புரியுதா? ஸோ இவரை பொறுத்தளவுக்கு சோறு கண்ட இடமே சொர்க்கம், கேவலமான ஒரு ஆட்டிடியூடு, ஜாதி ரீதியாக பேசக்கூடிய விஷயங்கள், பிளஸ் மற்றவங்களை மதிக்க கூட இல்லாத ஒரு விஷயம், ஈக்குவாலிட்டி அப்படின்றது சுத்தமா இல்லை. சோறு விஷயத்துல முதல்ல இருந்தே எந்த விதமான ஒரு இது இருந்தது கிடையாது. இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய திவாகர் இந்த வாரம் கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை மக்களே. திவாகரை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. சபரி அந்த சைடு எடுத்துக்குவோம். அவருக்கு இவர் திவாகர் கூட வரக்கூடிய பிரச்சனைகள், இப்போ வரக்கூடிய விஷயங்கள் அவருக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு கூட சண்டை போட்டாலும் கரெக்டான விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் எப்பயுமே மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நடிப்பு கிடிப்பு இதெல்லாம் தாண்டி ரியாலிட்டி அங்க என்ன வருது அப்படின்றது தெளிவா தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் சபரி இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.